ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உன்னை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளனாய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவன் என்னை நீக்கிவிட போகிறாரே. மண் வெட்டவோ எனக்கு தெம்பில்லை, இறந்து உணவு வாங்கி சாப்பிடவும் எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீட்டுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவன் தமக்குள் சொல்லிக் கொண்டான். பின்னர் அவர் தம் தலைவரிடம் கடன் பற்றத்தை ஒவ்வொருவனாக வரவழைத்தான். முதலாக வந்தவனிடம், நீ என் தலைவனிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மடங்கு எண்ணெய் என்றான். வீட்டு பொறுப்பாளர் அவனிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதவும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீ எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் 100 கூடை கோதுமை என்றான். இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று இதில் எழுது என்றான். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளன் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவன் அவனை பாராட்டி, ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகில் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வனை கண்டு உங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களுக்கு எடுத்து கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தக்காதவன் பெரியவற்றில் நம்பத்தக்கவனாய் இருக்க மாட்டான். மிக சிறியவற்றில் நம்பத்தக்கவனாய் இருக்கின்றவன் பெரியதிலும் நேர்மையாளனாயிருப்பான். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் முழுவதுமாக திரு அவையானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை எந்த புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம்? எல்லாம் இருக்கிறீங்கள? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இங்கேருந்து கேளுக்கு போனோம், பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, நிறைய பஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் உட்காந்தா போவோம்னா போய் சேர முடியுமா நம்ம போகிற இடத்துக்கு? அப்போ இந்த வருஷம் முழுவதுமாக எந்த நற்செய்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுது? லூக்கா. இந்த லூக்கா நற்செய்தியை நம்ம இந்த 9வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரை இயேசு தன்னுடைய பயணத்தை எருசலேமை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த அதிகாரங்கள் 9லிருந்து 19 வரைக்கும் ஒரு கூட்டத்தை அப்படியே கூட்டிக்கிட்டே போறார். போகும்போதெல்லாம் அவங்களுக்கு நிறைய போதனைகளை கொடுக்கிறார். என்ன போதனைனா சீடத்துவ போதனை. யாரெல்லாம் என் சீடனாக இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அவர் ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். இது எப்போ நம்ம தொடங்கணும்? இப்போ லூக்கா எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறோம்?
யாருக்கு தெரியும்? இந்த 13வது வாரம், இப்போ வந்து 25வது வாரத்தில் இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? 31வது வாரம் வரைக்கும் நம்மளோட பயணம் இருக்குது. இன்னும் ஒரு 6 வாரம் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 25வது வாரத்தில் இருக்கிறோம். 13வது வாரம் வந்து 6ஆம் மாதம் தொடங்குச்சு. 6ஆம் மாதம் கடைசியில் 6ஆம் மாதத்துலேருந்து துருசா இப்போ நம்ம நவம்பர் 2 வரைக்கும் இந்த பயணம் தொடங்குது. இந்த வாரம், அதான் ஒவ்வொரு வாரமும் நான் சீடனாக, இயேசுவின் சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். போன வாரம் என்ன நற்செய்தி? சீரியலுக்கு வருமா? பாண்டியன் ஸ்டோரில் என்ன ஆச்சு போன வாரத்தில்? என்னாச்சு அம்மா? போன வாரம் யாரெல்லாம் பூசிக்கு வந்தீங்க? வந்தோம் வந்தோம் வந்தோம். போன வாரம் திருச்சிலுவையின் விழாவை கொண்டாடணும், ஆமாவா இல்லையா? அன்றைக்கி வந்து புனித அந்த திருச்சிலுவை நாள் அங்கே ஞாயிற்றுக்கிழமை முழுந்தனால வாசகம் மாறி போச்சு. இல்லைன்னா நம்ம வந்து ஊதாரி மகனுடைய வாசகம் வந்திருக்கோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன் சீடரை நோக்கி, நீ விண்ணக வாழ்வை அடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன உதாரணம்? ஒரு நேர்மையற்ற ஒரு ஊழியனை பற்றி பேசுகிறாரு. நான் விண்ணகம் சேர்வதற்கு அன்னைக்கு இயேசு என்ன சொல்றாரு? இந்த நேர்மையற்ற ஒரு பொறுப்பாளனை நீ பாரு. எப்படி நேர்மை இல்லாதவன்ட்டு இருந்து ஒரு நல்லதை நம்ம கற்றுக்க முடியுமா? அவனே ஒரு கொலைக்காரன், அவன்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறது நம்ம நினைப்போம். ஆனால் தீவன்ட்டு இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்றைய கதையில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நேர்மையற்ற பொறுப்பாளன் அவன் என்ன பண்ணுறான்? அவன் சில ஊழல் பண்ணிட்டான். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறான்? நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவன் மாட்டிக்கிட்டான். உடனே என்ன பண்ண போறாரு? அந்த தலைவர் அவனை வேலையை விட்டு போன்றாரு. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன தப்பு செய்தான்றதை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது. அந்த தப்பிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக முன்புத்தியை எப்படி அவன் பயன்படுத்துகிறான் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம கூர்ந்து பார்க்கணும். ஃபோக்கஸ். ஒரு அநியாயம் செய்கிறவன், ஒரு நீதி இல்லாதவன் தன் வாழ்வை காப்பாற்றி கொள்வதற்காக எப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறான். இன்னைக்கு இறை அரசை சார்ந்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்வில் இந்த இறை அரசை நான் பற்றி கொள்வதற்காக நான் எந்த முன்புத்தியை நான் பயன்படுத்துகிறேன் என்பதை நாம் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும், ஆமாவா இல்லையா? ஒரு கெட்டவனே இன்னைக்கு வேலை போச்சுன்னா நாளைக்கு யாருமே நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் போய் தோட்டத்தில் கொத்துறதுக்கு எனக்கு வலுவில்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்போ நான் அடுத்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தனக்குள்ளே பேசிக்கொள்கிறான். இந்த தனக்குள்ளே பேசிக்கொள்வது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்புறங்களா வீட்டுக்கு போக முடியாது. நம்ம எதை செயல்படுத்துகிறோன்னா, நமக்குள்ளே நம்ம எதை பேசிக்கொள்கிறோமோ அதுதான் நம்ம செயல்படுத்துகிறோம். இந்த ஐயா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, முன்னுக்கு உட்காந்துருக்க எப்பொழுதுமே மாட்டிக்குவீங்க. இந்த ஐயா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. இவர் அங்கே வர்றதுக்கு முன்னே நான் உள்ளுக்குள்ளே பேசிக்குவேன், வரான் பாரு, வரட்டும், உடுப்பு மட்டும் பயங்கரமாக இருக்குது. உங்களை சொல்லலை, ஒரு கதைக்கு சொல்கிறேன். உறுப்பு மட்டும் பயங்கரமாக இருக்குது. முன்னுக்கு போய் உட்காந்துருக்கான் பாரு ஆள். இவன் ஒண்டித்தான் கடவுளை நேராக பார்க்குற மாதிரி முன்னுக்கு போய் உட்காந்துருக்குறான். வரட்டும், ஒரு நாளைக்கு நல்லா கேட்டு விட்றேன். எங்கே சொல்கிறேன் நான்? ஒரு நாள் வரும், யதார்த்தமாக நேராக மாட்டுவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன கேட்கணுமோ கேட்பனா இல்லையா? எப்படி வந்துச்சு இது? ஏற்கனவே என் மனசுக்குள்ள நான் என்ன செஞ்சுட்டேன்? எனக்குள் சொல்லி கொண்டேன். நான் இந்த வாழ்க்கையில இதை சாதிக்கணும்னு எவன் ஒருவன் அந்த கனவை தனக்குள் சொல்லிக் கொள்கிறானோ அவன் தான் அந்த கனவை என்ன பண்ணுவான்? நினைவாக்குவான். ஆனா நம்ம சும்மா நமக்குள்ள எதை பத்தி சொல்லிக்கிறோம்? எதை பத்தி பேசுறோம்? அல்ப காரியங்களை பத்தி. இவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் வீட்டுக்கு இது பண்ணக்கூடாது, அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, இவனை இது பண்ணக்கூடாது, இதையெல்லாம் பேசுகிறான். நெகட்டிவாகவே உனக்குள்ளே நீ பேசிக்கிட்டு இருந்தா உனக்கிட்ட என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். கோவத்தை பற்றியே நினச்சி நீ கோவத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்கிட்ட என்ன வரும்? கோவம் தான் வரும். அப்புறம் போயிட்டு நான் தான் தெரியல ஃபாதர், எனக்கு கோவமாக வருது ஃபாதர்.
உன் எண்ணத்துல கோபம் இருக்கு, உன்னுக்குள்ள நீ சொல்லிக்கிறதுல கோபம் இருக்குது. எது இருக்கோ சட்டியில் அதுதானே வரும், ஆமாவா இல்லையா? அப்ப இந்த இறை வசனம் என்ன சொல்கிறது? நீ உன்னுக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறாய்? வாழ்வு பெறுவதற்காக அவன் தனக்குள்ள சொல்லிக்கிட்டான். என்ன பண்ண போறேன், இதுல இருந்து எனக்கு எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கூப்பிடுறான், கடைக்காரன்லாம் கூப்பிடுறான். கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு கடை? 100 தானே, 50ன்னு எழுது. இன்னைக்கு இவர் வாங்கினது 1000 வெள்ளி என்கிட்ட, சரி அவர் விடுவோம், இந்த அம்மா என்கிட்ட 1000 வெள்ளி வாங்கிருச்சு. இன்னைக்கு இந்த அம்மாவை கூப்பிட்டு நான் பேசி இன்னைக்கு என்ன பண்றேன், இன்னைக்கு பரவாயில்லம்மா 1000 வெள்ளி வேண்டாமா, எனக்கு 300 வெள்ளி கொடுமா. நாளைக்கு எனக்கு வசதி இல்லாத நிலைமைக்கு நான் தள்ளப்படும் பொழுது இந்த அம்மா என்னை பார்த்துச்சுன்னா ஒரு 50 வெள்ளி கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுப்பீங்க? 1000 வெள்ளியை மன்னிச்சு 200 வெள்ளி மட்டும் எனக்கு அந்த நேரத்தில் நீ நல்லா வாழ்ந்த காலத்தில் நீ எனக்கு உதவி செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இல்லாத காலத்தில் என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன். ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா? அம்மா என் வீட்டில் கூட்டு ஒரு வாரம் ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க? சாமியார்னா கொடுப்பீங்க, பிச்சைக்காரன் தான் கொடுக்க மாட்டோம். எப்படா சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடலான்னு காத்திருப்போம் தவிர பிச்சைக்காரனுக்கு நம்ம, ஏன்னா சாமியார் தான் பிச்சைக்காரனோட ரொம்ப ஏழையா இருக்காரு. சரி, அது வேற சப்ஜெக்ட் விட்டுரும். அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த வேலையை இழந்துட்டுன்னா சமுதாயத்துல என்னை ஏற்றுக்கொள்ளலாம், என்னால் வாழ முடியாது, நான் செய்தது அநியாயம்தான். அப்ப அவனை கூட சொல்றான், நீ 100லிருந்து 50 எழுது. அறிஞர்கள் சொல்றாங்க, யூத மரபுபடி வட்டி வாங்கக்கூடாது. ஆனா நீ 100 வெள்ளி வாங்கினீன்னா அந்த பத்திரம் அவனோடையா இருக்கும், ஆனா எழுத்து உன்னோடையா இருக்கும். அவன் சொல்லுவான், இந்த பத்திரத்துல 100 வெள்ளி நீ கடன் வாங்கினீன்னா நீ எழுதும் போது 300 வெள்ளின்னு எழுது. அப்ப நீ 100 வெள்ளி வாங்கியிருந்தாலும் பத்திரத்தை பொறுத்த மட்டும் நீ எவ்வளவு வாங்கியிருக்க என்கிட்ட, ஆனா நான் உன்கிட்ட என்ன வாங்கல, வட்டி வாங்கல. இதுதான் ஏமாத்து வேலை. இதை உணர்ந்து அவன் என்ன பண்றான், நீ வாங்கினது குறைவு, ஆனா நீ வந்து 50 கிலோ எண்ணெய் தான் வாங்கியிருக்க, ஆனா நான் உனக்கு 100 கிலோ போட்டிருக்கேன். இன்னைக்கு உன்னை காப்பாற்றுவதற்காக நீ எவ்வளவு வாங்கினே அதை மட்டும் எழுது. இப்ப அநியாயக்காரன் என்னதான் ஆகுறான், நாயஸ்தானா மாறுறான். அப்ப இந்த உறவு என்ன பண்ணுது, அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதே போல கிறிஸ்துவின் சீரர்களாய் இருக்கின்ற நாம் எப்பொழுதுமே விண்ணக வாழ்வுக்காக முன்புத்தியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த பேங்க்ல போட்டா எவ்வளவு வட்டி வரும், எந்த காடி வாங்கலாம், எந்த வீடு வாங்கலாம், எந்த சட்டை வாங்கலாம், எது செய்யலாம், உலகத்துல வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? காலாங்கத்தில் எழுந்து தூங்குற வரைக்கும் நம்ம யோசனை எங்க போகுது, இதுல தான் போகுது. ஆனால் என்னுடைய ஆன்மாக்கு நாளைக்கு என்ன நேரிடும் என்பதை பற்றி என்னைக்குனாச்சும் நாம் சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் என்னென்னலாம் தேவைன்னு எவ்வளோ பிளான் பண்றேன்னு, நாளைக்கு நான் இறந்த பிற்பாடு விண்ணக வாழ்வை அடைவதற்காக நான் என்ன செய்கிறேன், அதுதான் இன்றைய கேள்வி. இயேசு அதான் சொல்றாரு, ஒரு நியாயம் இல்லாத ஒருவன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவ்வளோலாம் செய்யறானே, இறை மக்களாக இருக்கின்ற நீங்கள், என் சீடனாய் இருக்கின்ற நீங்கள், உங்கள் முன் புத்தியை பயன்படுத்தி விண்ணக வாழ்வுக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்ன செய்கிறேன் என்று நீங்க ஏன் சிந்திக்க மாட்டீங்கன்னு கேட்கிறார். நியாயமான கேள்விதானே. என்னன்னா, இவ்வளோலாம் சேர்த்தாலும் கடைசியில ஏமா எத்தனை பவுன் கொண்டு போகல, குண்டு ஊசி கூட விடமாட்டாங்க, கழட்டிடுறாங்க, ஃபுல்லெல்லாம் கழட்டிடுவாங்க. ஆனால் போடுவாங்க, கவரிங் போடுவாங்க. இப்போதான் மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவரிங் போடுவாங்க. எதையுமே நான் கொண்டு போக முடியாது. ஆனால் நான் உழைச்சது எதுக்காக? எத்தனை பேர் ஏமாத்திருப்போம், எத்தனை பேருக்கு உதவி செய்யாமல் அந்த காசு எடுத்து நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம பாய்ச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? அதான் ஏசு சொல்றாரு, முன்புத்தியோடு வாழுங்க. எதுக்கு இந்த முன்புத்தியை? நான் இறை அரசை நான் பங்கு கொள்வதற்கு நான் என்ன செய்யணுன்றதை சிந்திக்கணும். 2வது படிப்பு நான் சொல்றாரு, ஒருவன் 2 பேருக்கு வேலை செய்ய, யாருக்கு? கடவுளுக்கும் பணத்துக்கும். பெரும்பாலும் நம்ம உழைக்கிறது யாருக்காக? பணத்துக்காகத்தான். பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கோயிலுக்கு வந்தாலும் காசு வேணும்,
வருவோம். எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிச்சு விட்டு பிரசங்கெல்லாம் நல்லா கொடுத்துட்டு ஒரு ஒரு குச்சியை நீட்டிக்கிட்டு காணிக்கை. யாருக்கு யாருக்கு காணிக்கை? சர்ச்சுக்கு, கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு என்னைக்கு என்ன கேட்டிருக்காரா? 50 வழி வேணும், 100 வழி வேணும், எனக்கு தண்ணி குடிக்க மேலே விண்ணகத்தில் தண்ணி இல்லை, எனக்கு காசு வேணும் கேட்டிருக்கிறாரா? இல்லை. என்னத்துக்கு நீ காசு போடுற? நீ வந்து உட்காந்துருக்கிறல்ல, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, சாமியார் மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸுக்கு காசு தேவை. ஆனால் கடவுளுக்கு காசு என்னுடைய கடமை, என்னோட கடமை. கோயிலில் வர செலவுகளை நான் ஏற்று, எல்லாருக்கும் பங்கு இருக்குது, அது வேற. அப்ப அவர் சொல்றாரு, உன்னோட ஆன்மீக வாழ்விலே உன் மனதில் யார் முதல் இடம் இருக்கணும்னா பணம் இருக்கக்கூடாது, கடவுள் இருக்கணும். கடவுள் இருக்கணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என் முதல் இடத்தில் யார் இருக்கிறார் என்னதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி? ஒரு உதாரணம். அம்மா நீ வேலை செய்றியா? அம்மா எங்கே வேலை செய்றீங்க? டீச்சர். இன்னைக்கு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நீ வா, உனக்கு 3 சம்பளம் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவ? போக மாட்டியா? அப்போனா நீ உண்மையிலே கடவுள் தான் நடுவில் வச்சிருக்கிற. அதுக்காக நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை உழைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கடவுளா பணமானு வரும் பொழுது எந்த இடத்துல நீ நிற்கிற, அது வந்து நீ யாரை உன் மனதில் வைத்திருக்கிறன்ற முக்கியம். அம்மாவா பொண்டாட்டியா மனைவியா? ஒரு பிரச்சனை வரும்ல, அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நடுவில் வந்து மாட்டுறது யாரு? ஐயா நீங்கள் தான், அம்மாவா இல்லையா? அந்த நேரத்தில் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுமா? திருமணத்தின் பிரகாரம் நீங்கள் யாருக்கு வாக்குறுதி யார் கொடுத்தீங்க? அம்மா கொடுத்தீங்களா, ஒய்ஃபு கொடுத்தீங்களா? அது நியாயமாக இருந்துச்சுன்னா நீ யார் பக்கம் நிற்கணும்? மனைவி பக்கம் தான் நிற்கணும். அப்போ உங்கள் மனதில் முதல் இடத்துல யார் இருக்கிறா? அம்மா செய்கிறது அநியாயமாக இருக்கலாம், இருந்தாலும் அம்மா நாளைக்கு எப்படி முடியாது, இவ சைட்டு பரவாயில்ல, நாளைக்கு நான் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மா சைட்டு சாஞ்சிங்கன்னா நீங்கள் சரியான நடுநிலையில், எந்த உங்கள் வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு ஏற்ற நடுநிலையில் உங்கள் ஒய்ஃபு உங்ககிட்ட இல்லை. ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம முடிவு எதை சாருகிறதோ அது வைத்துத்தான் நான் கடவுளுக்குரியவனாக இருக்கிறேனா அல்லது உலகத்தை சார்ந்தவனாக இருக்கிறேனா என்பது வந்து நிர்ணயிக்குது. சரிங்களா? அதான் ஏன் சொல்றாரு, பண வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனால் உங்களுடைய மையம் வந்து கிறிஸ்துவா இருக்கணும், கடவுளா இருக்கணும். அதனால தான் நீ முதல் வாசகத்தில் பார்க்குறோம், ஆமோஸ்கள் இதில் பார்க்குறோம், எல்லாமே ரொம்ப பக்திமான்களாக இருக்கிறாங்க. அதில் பக்தியில் வந்து குறைச்சலே கிடையாது. நம்மளுக்கு பக்தியில் குறைச்சலே கிடையாது. அப்படியே பக்தி அப்படியே உருகி போய் நிற்போம், ஆமாவா இல்லையா? ஆனா இந்த கோயில் விட்டு வெளியே போன கையோட பக்தி என்ன பண்ணிரும்? பக்தி எங்க போச்சு? நான் நிக்கிறது தெருவில், அதனால கடவுள் அங்க இல்லை. கோயிலுக்கு யார் இருக்கிறா? கடவுள். வெளியில எப்படி வேணுமா கத்தலாம். கடவுள் கோயில் இல்லைங்க, உன் இதய கோயிலில் இருக்கிறாரு. இங்கே எவ்வளோ பக்தியாக நிற்கிறியோ அதே போல் எந்த இடத்துல நின்னாலும் எப்படி இருக்கணும்? அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் தவறுகள் குறையும். அதான் ஆமா சொல்றாரு, நீ கோயிலில் போய் உழுந்து கும்பிடுற, ஆனால் எப்படா இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருநாள் முடிஞ்ச கையோட யாரை ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற. அது உண்மையான பக்தி கிடையாது. நம்பால் இருக்கிறான் கோயிலுக்கே வந்து கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற ஆளு நம்பால் தான். நம்ம தான் யாருக்கு? கடவுளுக்கே. பிரச்சனையில மாட்டியிருப்போம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாதா கிட்ட போய் வேண்டுவோம், வேண்டி மாதாவே இந்த பிரச்சனையிலேருந்து மட்டும் என்னை காப்பாத்தினா, உன் சிறுவன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு நான் உனக்கு ஒரு மாலையை போடுறேம்மா. என்னத்தை போடுறேன்? எவ்வளோ விலை மாலை? மாதா பெருசுக்கு மல்லிகைப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலை என்ன விலை? 500 வெள்ளி. நீ இந்த மாலை போட்டால் தான் மாதா என்ன செய்வாங்க? நீ கேட்டத. இது யாரு புத்தி? என்னோடது. ஏன்னா லஞ்சம் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்?
எதையும் பெற முடியும்னு வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால யாருக்கு லஞ்சம் கொடுக்குறோம்? இப்போ நம்ம உண்மையான இந்த புத்தி முன்மதி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சொம்ம கேட்டால் உங்க சொம்ம வந்துடும் எல்லாமே. மன்றாடி எப்படி கேட்பீங்க? முன்புத்தியோட கொஞ்சம் ஒரு வேலை கொடுக்குறேன். முன்புத்தியோட நீ கடவுள் மாதா கிட்ட அதே பிரச்சனையை நீங்கள் அதுலேருந்து எனக்கு காப்பாற்றுறீங்களா, உங்களுக்கு என்ன செய்கிற? அது முன்புத்தியோட எப்படி செய்யலாம்? உனக்கு நான் மல்லிப்பூ மாலையோ ரோஜா மாலையோ போடுறேன், விலை என்ன? 500 வெள்ளி. நான் மாலையாக போட மாட்டேன். தமிழ் ஸ்கூலுக்கு போய் ஒரு வேலை சொல்கிறேன். தமிழ் ஸ்கூல் போய் எத்தனையோ பிள்ளைங்க புக்கு வாங்க முடியாமல் இருக்கும், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு உடுப்பு வாங்க முடியாமல் இருக்கும். அந்த காசை உன் பேர் சொல்லாமல் கொடுத்து யாருக்கு இந்த படிப்புக்காக இந்த பணம் தேவையோ அவங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மாதா சந்தோஷப்படுவாங்களா? இல்லை நீ ஏன் எனக்கு ரோஜாப்பூ மாலை போடலை அதனால உனக்கு கட்டு சொல்லுவாங்களா? இப்ப பக்தியில என்னோட முன்புத்தியை நான் எப்படி பயன்படுத்துறேன்? உலக சார்ந்தமான முன்புத்தியை பயன்படுத்தி கடவுளுக்கே நம்ம என்ன பண்றோம்? சிந்திக்கணுமா இல்லையா? உண்மையான விசுவாசம் என்ன, கடவுள் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிற சிந்திக்கணுமா இல்லையா? முன்புத்தியோட நம்ம வேலை செய்யணுமா இல்லையா? அப்படியே மாதா நேரம் நின்று எனக்கு அந்த 500 வெள்ளி கொண்டு கொடுக்க கூடாது, எனக்கு மாலைத்தான் வேணும் கேட்பாங்களா? அப்படி கேட்டாங்களா? போடு. ஆமாவா இல்லையா? அப்ப பாருங்க, உலகத்துல வாழ்றவங்களுக்கும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் எவ்வளோ வச்சு பார்த்தா சட்டமா அவனை விட அவன் நம்மளை விட பக்தி, அவன் உண்மையா நிறைய உதவி செய்யறாங்க இப்பெல்லாம். நம்ம எல்லாம் அதான் சொல்றாரு பாருங்க, ஒரு நீதியற்ற உலக சார்ந்த ஒரு தலைவனை இப்படி தன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்வது இப்படியா நினைக்கிறான்னா, நீ சீடனா இருக்கிற நீ எந்த முன் புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும்? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமாவா இல்லையா? நல்லா மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எத்தனை பேர் மறைக்கல்விக்கு போறவங்க பிள்ளைங்களை பார்த்து நிறைய பெரிய பெரிய பேக் தூக்கிட்டு வரான். அவன் என்ன படிக்கிறான்? அவன் ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான்? இறை வசனங்களை எந்த அளவுக்கு அவன் உள்ளூர் வாங்குறான்றத பத்தி என்னைக்குனாச்சும் அவனோட புக் எடுத்து செக் பண்ணியிருப்போமா? இறை வார்த்தையில் அவன் வாழ்வில் எந்த அளவுக்கு இறை வார்த்தை அவன் புரிஞ்சு கொள்றான்றதை பத்தி என்னைக்குனாச்சும் நம்ம அக்கறை எடுத்துக்கிறோமா? ஆனா அவன் உலகத்துல சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு டியூஷனுக்கு அனுப்புறோம், என்னென்னமோ செலவு பண்றான். அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த அளவுக்கு அவனுடைய ஆன்மீக வாழ்வில் நான் எப்படி அக்கறை காட்டுறேன்? இங்க அதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்க அழைக்கிறார். இன்னைக்கு ஒரு உட்காந்து சிந்திச்சு பாரு, வாழ்க்கையில் நாம் எதை தேடுறோம், எதை தேடுகிறோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்க வந்து கொண்டு வைக்கிறோம்? என்னென்னமோ யோசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? சில டைம்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து நல்லா யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் போய் தேடுறோம், ஏஐல போட்டு தேடுறோம், என்னென்னமோ எல்லாம் ஆய்ந்து அறிஞ்ச பிற்பாடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்வுக்கு கோயிலுக்கு போனால் போதும், எவனை வச்சு வாசகம் படிப்பாங்க, அவங்க படிக்கிறது கேட்டால் போதும். நான் எடுத்து படித்து பார்த்தா தானே எனக்கு தெரியும். என்னுடைய ஆன்ம தேடலுக்காக நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் மட்டும் இல்லைங்க, நாங்கள் சாமியாராக இருக்கிற நாங்கள் உங்களை போல நம்மளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நானும் உலகத்தை சார்ந்தவனாக வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னையோட பூசை முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது, இதோட அடுத்த வாரம் தான் உங்களை பார்ப்பேன். ஆமாவா இல்லையா? டெய்லி மாதத்துக்கு ஒரு 10 பேர் வராங்க, அரை மணி நேரம் சும்மா பூசி வச்சுவிட்டு நான் பாட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்? அப்ப என்னுடைய அழைக்கப்பட்ட இந்த வாழ்வை எந்த முன்புத்தியோடு நான் பயன்படுத்தி நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கடவுள்கிட்டோட நான் ஜெபிக்கிறேன்? நான் ஒரு பிரசங்கத்தை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு என்னுடைய முன்புத்தியை வைத்து அந்த இறை வசனங்களையே நான் ஆய்வு செய்து தியானித்து எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதெல்லாம் யாரோட வேலை? அப்ப என் வேலையில நான் எந்த அளவுக்கு என் முன்புத்தியை பயன்படுத்தி என்னுடைய நேரத்தை உபயோகித்து எதுக்கு பயன்படுத்தணும்? உங்க ஆன்மீக காரியங்களை சந்திப்பதற்கு நான் என்னை ஈஸி பண்ணிக்கிட்டே இருக்கணும், திடப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாம் கடமைக்கு பூசை வச்சா போதும், யார் வராங்க யார் வரலன்னா எனக்கு தெரியாது, அந்த வேலை எனக்கு கிடையாது அப்படின்னு வாழ்ந்தா ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
ஆமாவா இல்லையா? அப்ப நான் ஒரு கிறிஸ்துவ குருவானவர்னா என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மையமாக இருந்தால் என் மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நுண்புத்தியை பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்? உழைக்கணும். நீங்களும் இருந்தா சரி, நானா இருந்தாலும் சரி, அந்த நுண்புத்தியை பயன்படுத்தி விண்ணரசுக்குரிய வகைகளை நான் எந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கணும். அடுத்த பங்கு எந்த பெரிய பங்குக்கா போகலான்னு உட்காந்துருந்தா என்னுடைய நேர்மையான பணி செய்ய முடியுமா என்னால்? இந்த காடியை விற்றுட்டு வேற அடுத்த காடி என்ன காடி வாங்கணும், எந்த கோயிலில் எந்த இடத்த இடித்து எங்கே கட்டலாம், இதுலேயே நான் என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா நான் கொடுக்கப்பட்ட அந்த அருள் வாழ்வை எந்த நுண்புத்தியோடு நான் வாழ்கிறேன்? நாளைக்கு நான் போய் மேலே கணக்கு காட்டும் போது நான் அந்த கோயிலுக்கு போன ஆண்டவரே குரோத்தோவே இல்லை, ஒரு பெரிய குரோத்தோவை கட்டினேன், ஓ அப்படியா அப்படின்னு பரலோகத்துக்கு போ சொல்லுவாரா? நீங்க சொல்லுங்க, சொல்லுவாரா? அப்ப நான் பரலோகம் போனா என்ன செய்யணும்? நீங்க தான் நல்லா பேசுவீங்களா சாமியாரை பத்தி? கண்டிப்பா தெரியும், சொல்லுங்க, வைக்கப்படாது. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க திருமண வாழ்வு எப்படி வாழணும்னு நாங்கள் பக்கமா பேசுவோம், ஆனா ஒரு நாள் வாழ முடியாது எங்களால. ஆனா நாங்க சாமியாரா இருக்கணும்னு எப்படி உங்களால் ஒரு நாள் வாழ முடியாது, ஆனா நாங்க என்ன செய்யணும்னு பக்கமா உங்களால. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஆமாவாம்மா? இப்போ நான் பரலோகம் போனேன்னா என்ன செய்யணும்? குரோத்தை கட்டிட்டா போயிடுவேன் நான் பரலோகத்துக்கு? என்ன இவ்வளோ வைக்கப்படுறீங்க? அப்போ என்னுடைய அழைத்தல்ல இந்த இறை அரசை கட்டி எழுப்புனா தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் பரலோகத்துக்கு போக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல தந்தையாய் வாழ்ந்தால் நீ எங்கே போகலாம்? நீ ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்தால் நீ எங்கே போகலாம்? நீ ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்தால் நீ எங்கே போகலாம்? நீ ஒரு நல்ல தாயாய் வாழ்ந்தால் நீ எங்கே போகலாம்? பிள்ளைகள், நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் எங்கே போகலாம்? அதுதான் ரெண்டாவது வாசி சொல்லுது, நேர்மையான உள்ளத்தோடு வாழ்கின்றவன் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு. ரெண்டாவது வாசம் சொல்லுது, தயவு செய்து உங்களோட தலைவர்களுக்காக நீங்கள் வேண்டுங்கள். ஏன்? ஒரு நாட்டில் ஊழல் நிறைய போச்சுன்னா அந்த நாடு வளருமா வளராதா? அவன் மட்டும் சம்பாரிச்சுட்டு மற்றவனையெல்லாம் என்ன பண்ணுறான்? பிச்சை எடுக்க விட்டுறான். ஆமாவா இல்லையா? அவன் லஞ்சம் வாங்கலன்னா தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம், நம்ம நாடு என்ன பண்ணோம்? நேபாளில் என்ன நடந்துச்சு? சீரியல் விட்டு அவர் ஒன்றும் தெரியாதோ? நேபாளில் என்ன நடந்துச்சு? என்ன ஜெட் சமுதாயம் என்ன செஞ்சாங்க? ஜென் சமுதாயம் இளைஞர்கள் ஏன் அந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன? அரசியல் எல்லாம் லஞ்சம் வாங்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த டிக்டாக்கு இந்த மாதிரியான மீடியா இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் வீட்டு பிள்ளைங்க விதவிதமாக சாப்பிட்டு விதவிதமாக இடத்துல போயிட்டு இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி டிக்டாக் போட்டால் ஏழை பிள்ளைங்க பாய்க்கக்கூடாது. ஆனால் அவன் வீட்டு பிள்ளைங்க பாய்க்க. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வருது கேள்வி? சமுதாயத்தில் என்ன இல்லை? நேர்மை இல்லை, நீதி இல்லை, எல்லாம் பொங்கி எழுந்துட்டான். என்ன பண்ணான்? போய் அமைச்சர் எல்லாம் போட்டு அடின்னு அடித்து வீட்டெல்லாம் கொளுத்தி நிறைய பிரச்சனை. ஆமாவில்லை? இந்த பிரச்சனை காரணம் யாரு? அப்ப வீட்டு தலைவனாக இருக்கட்டும், நாட்டு தலைவனாக இருக்கட்டும், தன் கடமை என்னைக்கு அவன் தவறுகிறானோ அது என்ன பாதிப்பு கொண்டு வருது? குடும்பத்துக்கு, குடும்ப தலைவனால் குடும்பத்துக்கு பாதிப்பு, நாட்டின் தலைவனுக்காக நாட்டிலே பாதிப்பு. நீ ஒழுங்கா அப்பா அம்மாவா இல்லைன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட நீங்க விளையாடாதீங்க. நாளைக்கு ரூம்ல 2 பத்தி வச்சு கொளுத்தி விட்டுருங்க. எப்படி? எண்போனை சூடாக்கி வெடிக்க வச்சு சாவடிச்சிருங்க. கடைசியில எண்போன் வெடிச்சு அம்மா அப்பா இறந்தார்கள். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிள்ளைங்க பயங்கர மைண்டு. இப்போ மாரி நம்ம ஏமாத்த கவனமாக இருங்க. நல்ல அப்பாவாக இருங்க, நல்ல அம்மாவாக இருக்கணும். இல்லைன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நம்மளுக்கு சாமியாருக்கும் பயம் இருக்குது. இப்பெல்லாம் நேபாள் நடந்தது, நாளைக்கு பங்கு வீட்டை கொளுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சாமியார் ஒழுங்காக வாழ்க்கை வாழலன்னா. ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் தான். ஆகவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகம் என்பது நமக்கு உரியதல்ல. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, விண்ணக வாழ்வு. அந்த முன்பத்தியை பயன்படுத்தி விண்ணக வாழ்வுக்கு நான் எப்படி போய் சேரணுன்றத எவன் முன்வைத்து வாழ்கிறானோ அவன் தான் இயேசுவின் உண்மையான சீடன்.